வாட்டர்மெலனை நம்ம ஏதாச்சும் திட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்குன்னு சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப் வருது. என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே வாட்டர்மெலனுடைய அந்த குறிப்பிட்ட சமுதாய பெயரை போட்டு வாட்டர்மெலன் டேஷ் அப்படின்னு போட்டு அவனுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானு. ஸோ இவனுக்கான ஆதரவு எங்கேருந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். இந்த ஷோக்குள்ளே எதை கொண்டு வரக்கூடாதோ அதை எல்லாமே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அரசியலும் சாதியும் இந்த ஷோக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. பட் அது இங்கே ஒரு ரோல் ப்ளே பண்ணுது சிலருக்கு, குறிப்பாக வாட்டர்மெலனுக்கு. இவனை நம்ம பேசணும்னா அவனுக்கு பொத்துக்கிட்டு வருது, அவனுங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. எப்படா நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு நம்மளை கேள்வி மேலே கேள்வி கேட்குறானுங்க. இந்த நாய் இந்த வீட்டுக்குள்ளே திருந்துறானா? இவ்வளோ நடந்தும் இவ்வளோ பேர் சொல்லியும் திருந்துறானா? கண்டிப்பாக செருப்படி அப்படிங்கிறது வாங்க போகிறான். அது உறுதியாக தெரியுது. ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கல்ல, இவன் எந்த பொண்ணுடா வரும் நாக்கு தொங்க போட்டுட்டு போகலான்னு அலையக்கூடிய ஒரு காம பிசாசு. என்னுடைய இந்த வேர்பல் யூஸ்க்கு மன்னிச்சிருங்க. பட் இவனை வேற எப்படிங்க நம்ம சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? எப்படா எந்த பொண்ணுடா கிடைப்பா அந்த பொண்ணுக்கிட்ட போய் நம்ம சில்மிஷம் பண்ணலாம் அப்படின்னே அலையிறாங்க. சீரியஸாக வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. எவனுக்காச்சும் தோணுமா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை போய் நம்ம சைட் அடிக்கலாம், அவங்கள போய் நம்ம கரெக்ட் பண்ணலாம், அவங்க கூட ஃப்ளட் பண்ணலாம்? என்னடா ஜென்மோனி எப்படா அவனை வளர்த்தாங்க உங்கள் வீட்டில்? சீரியஸாக இந்த கேள்வியெல்லாம் நமக்கு வருது. இவன் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் இருப்பான். இவனை பெற்றவங்களை பார்க்கணும், சீரியஸாக பார்க்கணும். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு தங்கத்தை பெற்று போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கணும். யார் தான் இவனுக்காக வராங்க? பெரிய மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்றான். யார் தான் வராங்கன்றதை பார்க்கணும். சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ மேட்ருக்குள்ளே போயிடுவாங்க. அதாவது திவ்யா கணேஷ் இருக்காங்க இல்லையா, திவ்யா கணேஷ் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுமே அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது. இந்த வீட்டில் யூஸ்லெஸ் அப்படின்னு ஒரு 2 பர்சனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அமித்தும் செலக்ட் பண்ணணும், திவ்யாவும் செலக்ட் பண்ணணும். திவ்யா திவாகரையும் அதுக்கப்புறமா அவங்க சுபிக்ஷாவையும் செலக்ட் பண்ணாங்க. சுபிக்ஷாவை எதுக்காக செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. திவாகர் சுபிக்ஷா செலக்ட் பண்ணிட்டாங்க இவங்க. அடுத்து அமித் அரோராவையும் அதுக்கப்புறமா விக்கல்ஸையும் செலக்ட் பண்ணாரு. அவருடைய செலெக்ஷன் கரெக்டு தான், இவங்களோட செலெக்ஷனும் கரெக்டு தான். பட் எதுக்கு சுபிக்ஷா அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ரீசன் கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஆனால் இந்த வாரம் முழுக்க சுபிக்ஷா அடையாளமே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. நமக்கு அந்த மாதிரி தெரியல. ஓகேவா, இது ஒரு பக்கம் இருக்குதா. நைட்டில் உட்காந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது திவாகர், சுபிக்ஷா, அப்புறமா திவ்யா, அவங்க இது வரைக்கும் யாருக்கிட்டையும் செட்டு சேரலை, அப்படியே தனியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்படி சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, நான் இண்டிவிஜுவலாக தான் ஆட போகிறேன், எந்த டீம்லையும் நான் சேர போகிறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா அப்போ சில விஷயங்களை கேட்குறாங்க, திவ்யா கிட்ட கேட்குறாங்க, வெளியில் இந்த ஷோ எப்படி போயிருக்கு? ஏன்னா வந்தவங்கலாம் போட்டு தர்மடி அடிச்சிட்டாங்க, எல்லாரையும் உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை போட்டு செம்மடி அடிச்சிட்டாங்க. கேட்குறாங்க வெளியில் எப்படி போயிருக்கு? இப்போ இவர் திவாகர் எங்களை ஃப்ளட் பண்ணுறதுலாம் எப்படி போயிருக்கு? ஸ்பெசிஃபிக்காக ஏன் கூட ஃப்ளட் பண்ணுறாருல, அது எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ திவ்யா ஒரே ஒரு கேள்வி, இதை விட டீசெண்டாக யாராலையும் அடிக்க முடியாது, திவ்யா கேட்குறாங்க, ஓ அப்போ உங்களுக்கு தெரியுதா அவர் உங்ககிட்ட ஃப்ளட் பண்ணுறாருன்றது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னும் போது சுபிக்ஷா அங்கே ஒரு முட்டு கொடுக்குது. என்னன்னா, அவர் என்கிட்ட மட்டும் இல்லை எல்லார்கிட்டையும் அப்படி தான் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த மனித குரங்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வெளியில் காட்ட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த ஜூஸ் டாஸ்கில் இவங்க பண்ணாங்க இல்லையா, அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரியான சில விஷயங்கள், அதை பற்றிலாம் கேட்குறாங்க. இவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. திவ்யா ஒரு லுக் விட்டாங்க, அந்த லுக்கிலேயே அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவன் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான், இவன் பண்ணக்கூடிய அந்த சில்மிஷங்களை வெளியில் காட்ட மாட்டாங்கன்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், 0 நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் திவாகர். இது வரைக்கும் அவனுக்கு சினிமாவை பற்றியும் தெரியலை, சீரியலை பற்றியும் தெரியலை, பிக் பாஸ் பற்றியும் தெரியல, எதுவுமே தெரியல. பிளைண்டாக ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை போட்டுட்டு அதன் மூலமாக அவன் ஃபேமஸ் ஆகலை, அவனை ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. அவன் ஒரு ஆளுன்னு இந்த ஷோக்குள்ளே வெறும் கான்ட்ரவர்சிக்காக தான் இவனை கொண்டு வந்திருக்காங்க. இவன் இன்னமும் நம்புகிறான் நம்ம பாசிட்டிவாக தான் வெளியில் வளர்ந்துருக்கோம், நம்ம நெகட்டிவாக வளரவே இல்லைன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல கிளியராக திவ்யா சொல்லிட்டாங்க, எல்லாமே காட்டப்படுது. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, இங்கே நீங்கள் இப்போ ஒன்று சொன்னீங்கல்ல, உங்களுக்கு அது என்னவா ப்ரொஜெக்ட் ஆகிருக்கோ. சுபிக்ஷா என்ன கேட்க வராங்கன்னா, இல்லை என் பேர் ஏதாச்சும் தப்பாக போயிருக்கா
அவர் என் கூட ஃப்ளட் பண்ணுறது ஏதாச்சும் நான் அண்ணன் தான் அவரை கூப்பிட்றேன். வாயில் நல்லா வருது சீரியஸாக. அவங்க கேட்டாங்க, அண்ணன் கூப்பிடுறீங்க, நீங்கள் டேரெக்டாக சொல்லிடலாமே அவர்கிட்டயே ஃப்ளட் பண்ணாதீங்க. இல்லை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அவர் கேட்கல அப்படின்றாங்க. ஸோ ஓரளவுக்கு தான் ஒரு பர்சனால் சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொல்ல முடியாது. உங்களுக்கு அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் வெளியிலையும் ப்ரொஜெக்ட் ஆகிருக்குன்றத சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த செலக்ட் பண்ணாங்கல்ல யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த 4 பேரும் வீட்டுக்கு வெளியில் படுக்கணும். இப்போ விக்கல்ஸும் திவாகர், அரோரா மற்றும் சுபிக்ஷா வந்து வீட்டுக்கு வெளியில் வாசலில் படுக்கணும், கார்டன் ஏரியாவில். அப்போது இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திவாகருக்கு வந்து பயங்கரமாக நான் அட்வைஸ் பண்ணுறாரு, விக்கல்ஸாக இருக்கட்டும், முதல்ல விக்கல்ஸ் தான் பண்ணுறாரு, தயவுசெய்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட உன்னோட சில்மிஷங்களை வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் என்கிட்டயும் அந்த மாதிரி பேசாதீங்க. இப்போ தான் அந்த பொண்ணுக்கு புத்தியில் உரைக்குது. இப்போ திவ்யா சொன்னதுனால சுபிக்ஷாவுக்கு உரைக்குது, ஓகே இது ஏதோ தப்பாக போயிருக்கு அப்படின்றது உரைக்குது. அந்த பொண்ணு சொல்லுது, இனிமேல் என்கிட்ட அந்த மாதிரி பேசாதீங்க, இந்த கல்யாணம் பண்ணிக்கலாமா அது இதுன்னு சொல்லிட்டு பேசாதீங்க, தங்கச்சினா தங்கச்சியாக பேசுங்க, நான் அண்ணன் தான் அவங்கள பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இவன் ரொம்ப உட்காந்து அவனை ஒரு ஆளுன்னு நினச்சி அவனை ஒரு ஆளாக மதித்து இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, தயவுசெய்து வைல்ட் கார்டு யார்கிட்டையுமே அந்த மாதிரி பண்ணாதீங்க, முக்கியமாக வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு அந்த காட்டுக்குரங்கு என்ன தெரியுமா கேட்குறான், புதுசாக வந்த பொண்ணுக்கிட்ட ட்ரை பண்ணலாம்ல அப்படின்றான். யார் அந்த புதுசாக வந்த பொண்ணுன்னா திவ்யா கணேஷ். அவங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செருப்பால் அடிச்சுட்டு போனாங்க, உனக்கு இங்கே இருக்கிற யாரும் உனக்கு ஈக்குவலான பர்சனை உனக்கு தெரிலனா இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறமா சுபிக்ஷா கிட்ட உனக்கு அவர் ஃப்ளட் பண்ணுறாருன்றது தெரியுது அப்படின்னா நீ நேரடியாக அவர்கிட்டயே சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் சொல்லலை அப்படின்ற ஒரு கேள்வியை அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அந்த பொண்ணே சைட் அடிக்கலாமா, அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலாமான்னு பேசுகிறாங்க. இவனை என்னங்க பண்ணலாம், இது விளையாட்டாக அவன் பண்ணுறான்னு நீங்கள் சொல்லுவீங்களா, இது ஒரு காமெடி, அவர் சும்மா ஜாலியாக பண்ணுறாருங்க, ஃபன்னுக்கு பண்ணுறாருங்கன்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி அவர் காமெடியாக பண்ணுறாரு, ஃபன்னாக பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் அக்கா தங்கச்சியை கொண்டு போய் ஃபன்னாக அவங்ககிட்ட விட்டுட்டு வாங்களேன். எப்படி இதை நீங்கள் காமெடி ஃபன்னுன்னு எடுத்துக்க முடியாது? திவாகருடைய ஆதரவாளர்கள் நான் கேட்குறேன், எப்படி இதை காமெடியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க? அந்த பொண்ணு கிளியராக சொல்லிடுச்சு, சரி நம்ம வந்து பண்ணுறது வெளியில் தப்பாக போயிருக்கு, நம்ம அதை சேஞ்ச் பண்ணிப்போம் அப்படின்னு தானே ஒரு மனுஷன், ஒரு நல்ல மனுஷன், படித்தவன், பண்பானவன், அறிவு இருக்கவன், வசதி இருக்கவன், சொசைட்டியில் பெரிய இடத்துல இருக்கிறவன், நீ சொல்லிக்கிறல உன்னை அப்படி தான், அப்படி இருக்கிற ஒருத்தன் அப்படி தானே யோசிக்கணும். ஓகே நம்ம பண்ணது ஏதோ தப்பாக போயிருக்கு, இதை நம்ம செய்யக்கூடாதுன்னா இவன் கேட்குறான் அவங்கக்கிட்ட, நல்லா இந்த மாதிரிலாம் பண்ணாதானே, உனக்கு நியாயம்னு படுறத பேசு, டாஸ்க் விளையாடு, இந்த மாதிரி சிலுமிஷங்கள் பண்ணாதீங்கன்னா ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் கிடைக்குமா, சைட் அடிச்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். இவனுக்காடா நீங்கள் ஓட்டு போட்டு டைட்டில் கொடுக்க போகிறீங்க? ஏண்டா இவனை மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்கள் ஓட்டை போட்டு டைட்டிலை கொடுக்கணும், நீ பேசுவ, இவன் கண்டென்ட் கொடுக்குறான், என்டர்டெயின் பண்ணுறான் நீ நினைக்கிற அப்படின்னா ஒரு நிமிஷம் உன் கூட பிறந்த பெண்களை பற்றி யோசிப்பார். உன் கூட பிறந்தவங்களோ, உன்னுடைய தாயாரோ, உன்னுடைய தோழியோ, உன் காதலியோ, உன் மனைவியோ, அவங்கள பற்றி நீ யோசிப்பாரு. நாளைக்கு ஒருவேளை அவங்க அந்த இடத்துல இருந்தால் கூட இந்த காட்டுக்குரங்கு காம பிசாசு அவங்கள என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்பான். இப்போ சாண்ட்ராவும் பிரஜின் அவர்களும் கப்புள்ஸ் அப்படிங்கிறதுனால சாண்ட்ரா கிட்ட அவன் போகலை. இப்போ கனியையும் எப்ஜேவையும் அவன் தப்பாக சொன்னதுக்கான காரணம், கனி போய் எப்ஜேவை கட்டி பிடிக்கிறது இவனால் ஏற்றுக்க முடியலை. அந்த வயசு அப்படியே அவனுக்கு வந்து பொறாண்டுது அவன் உடம்பெல்லாம் போட்டு. அதனால் இப்போ இவனோட கண் எங்கே போயிருக்கு, திவ்யா கணேஷ் அவர்கள் மேலே போயிருக்கு. இதை காமெடியாக என்னால் பார்க்க முடியல, இதை ஃபன்னாக என்னால் பார்க்க முடியலை. திஸ் இஸ் நாட் ஃபன். அவன் ஒரு பர்வர்ட் அப்படிங்கிறத நிமிஷத்துக்கு ஒரு முறை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் அப்படி பேசுகிறான், இன்னமும் அந்த பொண்ணுங்க உட்காந்து அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது திருந்தாது, இவர் திருந்தவே மாட்டார். நான் விக்கல்ஸை கேட்குறேன், ஸ்ட்ராங்காக ஒரு வார்த்தை உங்களால் சொல்ல முடியாதா, இந்த மாதிரி பண்ணாதையா, அது தப்புயான்னு இவங்களும் காமெடியாகவே பேசுகிறாங்க. அவன் காமெடின்ற பேரில் அவனுடைய காமத்தெல்லாம் அள்ளி வீசுகிறான் எல்லார் மேலேயும். பார்வதி அப்படி தான் பேசினான், வியானாவை அப்படி தான் பேசினான், சுபிக்ஷா அப்படி தான் பேசினான், இன்றைக்கி திவ்யா கிட்ட போயிருக்கான். ஆனால்
ஒருவேளை இவன் திவ்யா கிட்ட மற்றவங்க கிட்ட பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணா அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், அங்கே செருப்படி கன்ஃபார்ம், செருப்படி கன்ஃபார்ம். ஏன்னா அவங்கள பார்த்தா வந்து சும்மா இருக்கிற ஆள் மாதிரி தெரில. ஏன்னா சும்மா ஜாலியாக ஒரு பாட்டு பாடினாங்க, அது கலாச்சி பாடினாங்க, அது தப்பு தான். புதுசாக வந்திருக்கவங்கள வந்து வெல்கம் பண்ணுற முறை அது கிடையாது. அதுக்கே ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வேற வந்திருக்காங்க. சுபிக்ஷா கிட்டேயும் அட்வைஸ் பண்ணுறாங்க, உனக்கு ஒருத்தர் ஃப்ளட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சும் நீ வந்து எதுக்காக அதை அவர்கிட்ட டைரெக்டாக கன்வே பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படின்னும் பொழுது சுபிக்ஷா பேர் வெளியில் தப்பாக போயிருக்கு இவரால் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியராக தெரியும் பொழுது நிச்சயமாக அந்த ஸ்பேஸை திவாகருக்கு இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்களும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்த மாதிரி தெரில, நிறைய விஷயங்கள் இவங்களுக்குமே தெரியல. இவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்டிஸ்ட் வர்ற யாருமே இந்த 24 hours வந்து பார்க்க மாட்டாங்க. அது வந்து பார்க்க மாட்டாங்கன்றதை தாண்டி அவங்களுக்கு பார்க்கறதுக்கான நேரமும் இருக்காது. நம்மளை மாதிரி உட்காந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி 1 hour எபிசோட் பார்த்துருப்பாங்க. நிறையா சோஷியல் மீடியாவில் வீடியோஸ், இப்போ ரிவ்யூஸு அதெல்லாமே பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே சில விஷயங்கள் தெரியலை. அது ஒரு பக்கம் இருக்க, இவன் இன்னமும் திருந்தாமல் அதே போவட்டாக அதே வெறி பிடிச்சவனாக எந்த பொண்ணு கிடைக்கும். அவங்க சொல்கிறாங்க வெளியில் போய் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுமா வேணாமா, அப்போ இங்கே வந்து எந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்காத, தப்பாக பேசாத அப்படின்னு சொன்னால் சைட்டை மட்டும் அடிக்கலாம்ல. 4 வாட்டி கேட்குறான், புது பொண்ணுக்கிட்ட ட்ரை பண்ணலாமா, புது போய் ட்ரை பண்ணுடாப்பா, போப்பா போ, உனக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, போ, ஒரு வாரத்தை நீ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கன்னு பார்க்கலாம். மற்ற பெண்கள் மாதிரி இதை கடந்து போகாமல் ஒருவேளை இந்த தண்ணி பழம் வந்து அங்கே போய் திவ்யா கிட்ட ஏதாச்சும் ட்ரை பண்ணானா திவ்யா அது ஒரு இஷ்யூவாக கொண்டு வந்து வீக்கெண்டில் அதை அட்ரஸ் பண்ணி இவனை முதல்ல வெளியில் அனுப்பணும். அதை அவங்க செய்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது கரெக்டாக? நீங்கள் திவாகருடைய சப்போர்ட்டராக கூட இருங்க, நியாயமாக பேசுங்க, நியாயமாக பேசுங்க. இவன் பண்ணுறது சரியா, இது ஃபன்னா, இது ஜோக்கா, உங்களுக்கு அப்படி தெரியுதா? நான் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு ஜோக்காக தெரியுதுன்னா திவ்யா இடத்துல உங்களுடைய அக்கா தங்கச்சியோ நான் சொன்ன மாதிரி உங்கள் உறவினரில் ஒரு பொண்ணை வச்சு பாருங்கள், ஒருத்தன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னா அது உங்களுக்கு ஃபன்னாக இருக்குமா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.